கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பி சேர்ந்து படிப்போம். யோவான் சுவிசேஷ புத்தகம் புதிய ஏற்பாட்டில் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எனக்கு என்ன கவனிக்கணும், நான் இப்போ கீழே இறங்கி பிரசங்கம் பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஆனாலும் அப்படி வேண்டான்னு நான் யோசிக்கிறேன். முதல்ல சர்ச்சுக்கு ஒரு டயத்துக்கு வரணும். 7 மணிக்குள்ள 7:30க்காவது வரணும். 6:30 முடிஞ்சு வர்றதில் நஷ்டம் உங்களுக்கு தான். அடுத்தது கையில் பைபிளை கொண்டு வரணும். சர்ச்சில் வசனம் கேட்க எப்பொழுதுமே நீங்கள் அப்படியே அனலாக இருக்கணும். வசனம் கேட்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த யுத்த குதிரையை போல நிற்கணும். இப்போ வசனத்தை சேர்ந்து படிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இந்த 7வது மாதம் பிட்டு தாரும். நீ தரப்போகிறபடியாலே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை கவனியுங்கள். உங்களுக்கு நிகரானவன் இந்த பூமியில் வேற யாரும் இல்லை. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். 2வது, நீங்கள் பாக்கியம் பெற்ற ஜனம். பைபிளில் சபிக்கப்பட்ட ஜனங்களும் இருக்கிறார்கள், பாக்கியம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள். யாரை கர்த்தர் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாக்கியம் பெற்றவர்கள். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் பாக்கியம் பெற்றவன். ஆமேன். கடந்த வாரம் எங்கள் கிராமத்தில், நான் பிறந்த கிராமத்தில் ஒரு விசேஷம். அங்கே நான் போனேன். அங்கே நான் போய் சில வேலை செஞ்சுட்டு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை மிகவும் பாரப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்தார். இங்கிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தாரே என்று சொல்லி. அதை முடித்து இன்னும் ஒரு போலீஸ்கார் வீட்டருடைய திருமணம், அங்கே போனோம். அந்த பின்னழைப்பில் நிறையா மேன்மையான ஜனங்கள் இருந்தார்கள். அது ஒரு சிஎஸ்சி திருமண நிகழ்ச்சி. அது என்னுடைய கரத்தில் இந்த நிகழ்ச்சியை கொடுத்து, நீங்கள் லீட் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு திடீர்னு சொன்னவொடனே எனக்கு ஒன்றும் புரியல. பெரிய கிருபை. அப்போ இந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, உனக்கு ஒப்பானவன் யார்? அந்த வார்த்தை, அந்த சிந்தை எனக்குள்ளே வந்த உடனே எனக்குள்ளே ஒரு கம்பீரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்பொழுதுமே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சரியான நேரத்தில் அது உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மனிதனை பைபிள் இன்றைக்கி அடையாளம் காட்டி, இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பே உங்களுடைய அடையாளம் என்ன? இதுதான் செய்தியின் தலைப்பு. உங்களுடைய அடையாளம் என்ன? என்னுடைய அடையாளம் என்ன? மறுபடியும் இந்த வசனத்தை படிக்கலாம். அவன் எல்லாம் சேர்ந்து படிங்க. உங்களுக்கு பைபிள் இருக்குது, ப்ரொஜெக்ட் இருக்குது, நீங்கள் வாயால் உச்சரிக்காமல் இருக்கக்கூடாது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அவன் என்கிற அந்த நபர் யார்? எனக்கு தொடர்ந்து 3 வாரம் ஒரு சளி தொல்லை ஏற்பட்டுடுச்சு. இவ்வளோ நாள் எனக்கு தொந்தரவு வந்ததில்லை. 3 வாரமாக அதே பிரச்சனை. அதனால் கொஞ்சம் அந்த குரல் வளம் கொஞ்சம் கஷ்டமாகிறதுனால என்னுடைய டோன் எனக்கே பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சீக்கிரம் அது கர்த்தர் எனக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவார்னு நான் நம்புகிறேன். இந்த முதல் வாரமே நான் அப்படி தான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் யாரையாச்சும் ஒரு ஆள் போட்டு பிரசங்கம் பண்ணலாமான்னு நினச்சேன். இந்த வாரம் நினச்சேன். அப்படி இல்லை, கடவுள் ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது நாம் தான் அதை பேச வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யார் அவன்? யோவான் சானகனை குறித்து ஆண்டவர் இயேசு கொடுக்கிற சாட்சி. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. யோவான் சானகன் யார்? பைபிளில் அவங்க அப்பா பேர் சகரியா, அம்மா பேர் எலிசபெத். பாரம்பரிய அந்த ஆசாரிய வகுப்பின் குடும்பத்தில் பிறந்தவன் அவன். அவனுடைய தகப்பன் தாய் 2 பேருமே கடவுளுக்கு ஊழியம் செய்தவர்கள். அவன் பிறப்பு தேவதூதனால் ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்டது. அவன் வனாந்தரத்தில் வளர்க்கப்பட்டவன். அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. எத்தனையோ சீஷர்கள் இருந்தார்கள்.
இந்த பைபிளில் எத்தனையோ பசுத்தவான்கள் உண்டு. ஆண்டவர் இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த யோவான் சானங்கள் தான் கிடைத்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இவனை குறித்து ஆண்டவர் இயேசு ஒரு சாட்சி கொடுத்தார். மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும் 11ஆம் வசனத்திலேயும் படிக்கும் பொழுது என்னை கவனிங்க. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லேலூயா. யோவான் சானகனை குறித்து இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. எதை பார்க்க நீங்கள் வனாந்தரத்துக்கு போனீர்கள்? யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது, வனாந்தரத்தில் அசைகிற நாணலை பார்க்க போனீங்களா? காற்றை பார்க்க போனீங்களா? யோவானை நீங்கள் பார்க்கவில்லையா? 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் சானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இயேசு கொடுக்கிற அடையாளத்தை கவனிங்க. எத்தனையோ பேர் இந்த பூமியில் பிறந்த எல்லா ஆண்களும் பெண்களும் ஒரு பெண்ணின் வயிற்றில் தான் பிறக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் யோவான் சானகனை போல ஒருவனும் எழும்பினது இல்லை. இது ஆண்டவர் இயேசு அவனை குறித்து, இந்த தேவ மனிதனை குறித்து கொடுக்கிற நல்ல ஒரு அடையாளம், நல்ல ஒரு சாட்சி. அது இதுதான் அவனை குறித்து. ஏன்னா இவருக்கு இருந்த இன்னொரு பல சிறப்புகள் உண்டு. ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இவர் வனாந்தரத்தில் இருப்பார், மக்களோட மக்களாக இருக்க மாட்டார். வனாந்தரத்தில் இருப்பார். இவரை தேடி ஜனங்கள் போக ஆரம்பித்தார்கள். இவர் ஜனங்களை தேடி போனதல்ல, ஜனங்கள் இவரை தேடி போவார்கள். போகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து, பரலோகத்தின் தேவனை குறித்து தெளிவாக பிரசங்கிப்பார். கண்டித்து எச்சரித்து பிரசங்கிக்கக்கூடியவர். அப்படின்னா வனாந்தரத்தை ரொம்ப ஜாலியாக இருந்தாரா அப்படின்னா, இவரை குறித்து சுருக்கமாக நம்ம தியானிக்கணும் அப்படின்னா, இருக்கிற மனிதர்களில் பல பாடுகளை பட்டவர் இந்த யோவான் சானகன். பசி, தாகம், வறட்சி, தனிமையை அதிகம் அனுபவித்த ஒரு மனிதர் அவர். காவலில் ஜெயிலில் கடந்தவர். அந்த காலத்தில் ஜெயிலில் பிடிச்சி இவரை போட்டாங்க. இவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கழுத்தை அறுத்து சிரச்சேதம் பண்ணினார்கள். ஏன் அப்படின்னா, சத்தியத்துக்கு இவர் சாட்சி கொடுத்தபடியினாலே, கடவுளுக்கு இவர் அடையாளமாய் நின்றபடியினாலே அன்னைக்கு இருந்த மன்னர்கள் ஏரோது கழுத்து அறுத்து இவரை சிறைசேதம் பண்ணினான். இவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சம்பவங்கள் ஏராளமானது இருக்கிறது. அது அத்தனையும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம். இப்போது வாழப்போகிறது ரொம்ப நாள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம்தான். எல்லாருக்குமே குறிப்பிட்ட காலம்தான். நம்முடைய முற்பிதாக்கள் சொல்லுவார்கள், பாஸ்டர்லாம் சொல்லுவார், வீரன் ஒரே நாள் சாகிறான், கோழை தினம் தினம் சாகிறான். அப்போ கோடைத்தனமாக நம்ம வாழ்ந்து பெருசாக ஒன்று சாதிக்க போகிறதில்ல. இது யோவான் சானனுக்குள்ளே இருந்த ஒரு வீரியம். அது அவன் பாருங்கள், சத்தியத்துக்கு ஒரு அடையாளமாக, இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக, பரலோகத்திற்கு ஒரு அடையாளமாக அவன் வாழ்ந்து கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தான். அவன் பட வேண்டிய அத்தனை பாடுகளையும் பெற்றான். கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தான். அவன் சாதிக்க வேண்டியதை சாதித்து முடித்தான். கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தான். அவன் கடவுளுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான். கடவுள் அவனை பற்றி ஒரு சாட்சி கொடுத்தார். இயேசு எத்தனையோ பேர் இந்த பூமியில் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, வாழ்ந்தாங்க. பெண்கள் வயிற்றில் பிறந்த எத்தனையோ ஆண்கள் பெண்கள் உண்டு. யோவான் சானகனை போல ஒருவன் இந்த பூமியில் பிறந்ததே இல்லை. இதுதான் அவனை குறித்து இன்றும் பேசப்படுகிற பெரிய ஒரு அடையாளம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படின்னா அவன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னா, இப்போ மறுபடியும் யோவான் 5:35 படித்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் யோவான் 5:35 மறுபடியும் பின்னாடி பேக்கில் தான் வரணும். யோவான் 5:35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கலிகூற மனதாயிரு. அவனை குறித்து 2 சாட்சியை ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து திரும்ப சொல்லுங்களேன். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அவன் எரிந்து பிரகாசித்ததினாலே அநேகர் இவனுடைய வெளிச்சத்தை கண்டார்கள். இது ஆண்டவர் கொடுக்கிற பெரிய சாட்சி. இதுக்கு ஆங்கில பைபிளில்
ஷைனிங் லைட் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிற நல்ல ஒரு வார்த்தை அது. அப்படி என்றால் அவன் வாழ்க்கையில் சுடர்விட்டு எரிந்த ஒருவன், ஒளி கொடுத்தான், அநேகரை ஒளிர செய்தவன் அவன், யாரையும் அவன் மங்கி போக செய்யவில்லை, தீவிரித்து பிரகாசித்தவன், சுடர்விட்டவன், பளபளப்பாய் இருந்தவன், சிறந்து விளங்கினவன், ஒளி விளக்காய் பகல் விளக்காய் இந்த பூமியில் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் வாழ்ந்தான். இது பைபிளில் நம்மை படைத்த கடவுள் இயேசு அவனை குறித்து கொடுக்கிற நல்ல ஒரு அடையாளம். அது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்பன்னா இதை தியானிக்க கூட நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய காலம் முடியும் பொழுது நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும். மரணம் யாருக்கும் விதி விலக்கல்ல, மரணம் எல்லாருக்கும் ஒரே விதி தான். அந்த விதியை மாற்ற யாருக்கும் உரிமை அல்ல. ஒரு நாள் நாம் மரிப்போம். நாம் மரித்த பிறகு நம்மை குறித்து என்ன பேசப்படும், என்ன சொல்லப்படும், இதை நாம் சிந்திக்க வேண்டும். அதுக்கு தான் முன்கூட்டியே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உனக்கு ஒப்பானவன் யார், நீ பாக்கியம் பெற்ற ஜனம். இந்த பவரை வைத்துக்கொண்டு, இந்த வலிமையை வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் தலை சாய்ப்போம். நம்மை குறித்து என்ன சாட்சியிடப்படும், என்ன அடையாளப்படுத்தப்படும், இவன் ஆள் மோசமான ஆளுன்னு சொல்லப்பட முடியுமா, ஒரு ஒன்று சிறப்பில்லைங்க 10ஓடு 11 சொல்லப்பட முடியுமா, யோவான் சாணங்களை போல ஒரு ஷைனிங் லைட்டாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இல்லாவிட்டாலும் ஏதாகிலும் சில அடையாளங்கள் இந்த பூமியில் நம்மை குறித்து பேசப்படுமா? இன்று நம்ம எல்லாரும் நல்ல மூத்த விசுவாசிகளாக இருக்கிறோம், மூத்த சீஷர்களாக இருக்கிறோம். நம்மை அடுத்த எல்லைக்கு கொண்டு செல்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் இப்படி நம்மை ஞாபகப்படுத்துகிறார். நம்மை குறித்து இப்பொழுது என்ன பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது, இன்னும் என்ன பேசப்படும், அவரால் மட்டும் இப்படி பிரகாசிக்க முடிந்தது, எல்லாரை விட இவர் இப்படி பிரகாசிக்க முடிஞ்சது அப்படின்னா பைபிளில் அவரை பற்றி ஒரு அடையாளம் இருக்கிறது. லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவரை பற்றி சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம், தீர்க்க தரிசனம் அது. அப்போது அவர் இப்படி ஒரு ஷைனிங் லைட்டாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அவரால் எப்படி வாழ முடிஞ்சுது அப்படின்னா, பைபிளில் இருக்கிற வசனத்தை கவனிங்கள். தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே, அப்படின்னா அவள் தாய் எப்படி அவளை வச்சிருந்தாலாம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பி வச்சிருந்தாலாம். என்னை கவனிங்க மறுபடியும், அந்த தாய் அந்த கற்பத்தை எப்படி வச்சிருந்தாலாம். இப்போ நம்ம ஆட்கள் சாப்பாடு சாப்பிட்டு இந்த மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டு, இந்த பிள்ளையெல்லாம் இப்போ பிறக்கிற பிள்ளையெல்லாம் மருந்தாகவே இருக்கும், எல்லாம் மருந்து மாத்திரையிலே வளர்கிற பிள்ளை. யோவான் சாணகன் எப்படி இருந்தாராம், பைபிள் போடப்பட்டு இருக்கிறது, வயிற்றில் இருக்கும் பொழுதே, எல்லாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம், திரும்ப சொல்லுங்களேன், வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தான். அப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில் நல்லா ஷைன் பண்ணுறான் அப்படின்னா மனுஷ பலன் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தான் ஒருவனை இந்த அளவிற்கு வெளிச்சத்தின் பிள்ளையாய் பிரகாசிக்க வைத்தது. அப்போ ஒருத்தன் நல்லா பிரகாசிக்கணும் அப்படின்னா அடிப்படை என்ன அப்படின்னு பைபிளை ஆய்வு பண்ணுனா, அவன் பிறப்பு, அவன் துவக்கம், அவன் தாயின் கருவிலேயே அவன் சின்ன பிஞ்சி உள்ள வயிற்றில் குழந்தையாக இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தான். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய நிரப்பப்பட்டவனுடைய பிறப்பு, பரிசுத்த ஆவியானவரால் வளர்க்கப்பட்டவனுடைய அந்த பிறப்பு இந்த பூமியில் பெரிய ஒரு அடையாளத்தை உண்டாக்க ஆரம்பித்தது. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு பெந்தேகோஸ்தே சபையினுடைய அடையாளமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு தான். ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்ற சபை தான் பெந்தேகோஸ்தே சபை. பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிற ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி இருக்க வேண்டுமா, பரிசுத்த ஆவியின் நிறைவில் இருக்கும் பொழுது அவனை கர்த்தர் எடுத்து இந்த பூமியில் அடையாளப்படுத்த ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போது பேசிக் என்ன, அடிப்படை என்ன, தேவையானது என்ன அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இவனை வனாந்தரத்துக்கு கொண்டு போனது. இவன் பயப்படவில்லை,
தனித்திருந்தான், பயப்படவில்லை. கழுத்தறுத்து கொலை செய்தார்கள், பயப்படவில்லை, பயம் தெரியவில்லை. இவன் வெட்டுக்கிளியை உண்ணு புசித்தான், தகப்பன் தாயோடு அவன் வாழவில்லை. சத்தியத்திற்கு ராஜாக்களை எதிர்த்தான், யாருக்கும் பயப்படவில்லை. துணிந்து சத்தியத்தை சத்தியமாய் பேசினான். இவன் பயிற்சி எடுத்து பேசவில்லை. இவன் ஏதோ யாரோ சொல்லி பேசவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே நிறைவாய் இருக்கும் பொழுது அவன் தனிமையை பற்றி கவலைப்பட மாட்டான். பயம் தெரியாது அவனுக்கு. மரணமே வந்தாலும் சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்பான். அது அவனல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனை அப்படி செய்ய ஆரம்பிக்கும். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் பயப்பட ஆரம்பிப்பார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு அவிசுவாசம் வரும். என்ன நடக்குமோ, எப்படி முடியுமோ, இந்த டிராவல் எங்கே போய் முடியுமோ, இது முடிவு மோசமாயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, டாக்டர் இப்படி சொல்கிறாங்களே, ஜோசியம் இப்படி சொல்லுதே, புருஷன் இப்படி இருக்கிறானே, புள்ள இப்படி இருக்கிறானே, ஊரெல்லாம் கடனாக இருக்கே, எனக்கு வேற பிரச்சனையாக இருக்கே, செத்துருவோமோ, இந்த மாதிரி சிந்தை யாருக்கு வராது என்றால் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் நிறைவு உள்ளவனுக்கு மரணமே வந்தாலும் மரணமே உன் கூரெங்கே என்று சொல்லுவான். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தருடைய வார்த்தை என்னை தேற்றும், கர்த்தருடைய அபிஷேகம் என்னை தேற்றும். அதை தான் கோலும் தடியும் என்று சொல்லுகிறார். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எதிரியை பற்றி பயமில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயமில்லை. அவனுக்கு தெரியும், கர்த்தர் என் மெய்ப்பர், நான் தாட்சி அடையேன். இந்த மாதம் உபாகமம் 33:29 கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஏற்கனவே வாக்கு தத்தம் நமக்கு வந்துவிட்டது. நாம் அதை பிடித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியில நிரம்பி நீங்கள் ஆவியின் பலத்தோடு வாழும் பொழுது, இந்த பூமியில் சொல்கிறாங்களே சிங்களாக தான் போகும்னு சொல்லி, நீங்கள் தனித்து விடப்பட்ட நிலை வந்தாலும், உலகமே ஒரு பக்கம் நின்று நீங்கள் மட்டும் தனியாக நின்றாலும் நீங்கள் பயம் அறியாதவர்களாய் வாடுவீர்கள். காரணம், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை அப்படி தைரியப்படுத்த ஆரம்பிக்கும். அபிஷேகத்தினுடைய வலிமை அது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தெம்பு அது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உந்து விசை அது. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பயந்து நடுங்கி சோர்ந்து என்னாகுமோ, ஏதாகுமோ, அப்படியாகுமோ, இப்படியாகுமோ, இந்த சிந்தை யாருக்கு வரும் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு இல்லாதவர்களுக்கு தான் இந்த அவிசுவாசமும் பின்மாற்ற சிந்தையும் வரும். யோவான் சானகன் எப்படிடா தனித்து நின்றான், எப்படி சத்தியத்துக்கு சவாலாய் நின்றான், எப்படி எதிர்கொண்டான், சின்ன வயதில் தகப்பன் தாயை பிரிந்து வனாந்தரத்தில் எப்படி வாழ்ந்தான் என்றால் அவன் அல்ல, அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை அப்படி நடத்த ஆரம்பித்தது. பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிற ஜீவனுள்ள ஜனங்களாகி நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் நாம் எதை இழந்தாலும் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் எதையும் பணம் கொடுத்து வாங்கிவிடலாம். பணத்தை கொடுத்தால் எந்த பொருளையும் வாங்கிவிடலாம். அபிஷேகத்தை பிதா நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். பெந்தேகோஸ்தே அபிஷேகத்தை இயேசு நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள பெற்ற அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி அந்த அபிஷேகத்தின் நிறைவில் வாழும் பொழுது வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நீங்கள் சொல்வீர்கள், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கொடியேற்றுவார். சத்துருவே வா, செய்வனையே வா, எதிர்ப்பே வா, போட்டியே வா, பொறாமையே வா, இச்சகம் பேசுகிறவனே வா, குழி தோண்டுகிறவனே வா, எத்தனை பேர் வேணாலும் வா. எனக்குள் இருக்கிற அபிஷேகம் ஜெயிக்கும், எனக்குள் இருக்கிற அபிஷேகம் மேற்கொள்ளும். ஒரு நாளும் நான் தோற்று போக மாட்டேன். காரணம் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னை வெற்றி சிறக்க பண்ணும். இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இருக்கிற அந்த கம்பீரம், இந்த தீவிரம், அவனுக்குள்ள இருக்கிற அந்த கெத்து, அவனுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு ராஜரிகமே அவனல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு ஆவியின் மனுஷனுக்கும் ஒரு மாமிச மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னை நம்ப மாட்டான்.
சராசரி மனுஷன்தான் தன்னை நம்புவான். எனக்கு என்ன உத்தியோகம் இல்லையா, எனக்கு என்ன கைத்தொழில் இல்லையா, எனக்கு என்ன விவசாயம் இல்லையா, எனக்கு என்ன திறமை இல்லையா, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாதா, இது சராசரி மனுஷன் பேசுவான். ஒரு சராசரி மனுஷனுக்கும் ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த செய்தி அநேகருக்கு ரீச் ஆகுது. நான் திரும்ப சபைக்கு சவாலாக சொல்லுகிறேன். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்பொழுதும் தன்னை நம்ப மாட்டான், தனக்குள் இருக்கிற வாக்கு தத்தத்தை நம்புவான். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன் பலத்தை நம்ப மாட்டான், தனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நம்புவான். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலை நம்ப மாட்டான். என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புவான். இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கும் சராசரி மனுஷனுக்குள்ள வித்தியாசம். பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் சராசரி மனிதர்களா, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களா? நீங்கள் சராசரி மனிதர்களாக இருந்தால் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து பார்த்து பேச ஆரம்பிப்பீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அத்தனை பரிசுத்தவான்களும் அந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் பிரமாணத்தை தரவில்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இப்போ பவுல் அடியாருடைய சாட்சியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிற சாட்சியை கவனிங்கள், சேர்ந்து படிக்கலாம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. ஐயா, இந்த வார்த்தையை கவனிங்க. எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்பது போல யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. சொல்றது யார் தெரியுமா? அந்த காலத்திலேயே பட்டம் படித்தவர், அந்த காலத்திலேயே 99 கோடிக்கு சொந்தக்காரர், அந்த காலத்திலேயே ஒரு வீரியமானவன் சொல்லுகிறான், எங்களால் இது ஆனது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எங்களுடைய தகுதி எங்களால் அல்ல, நான் படித்தேன் என்பதனால் அல்ல, நான் பட்டம் பெற்றேன் என்பதனால் அல்ல, நான் பணம் வைத்திருக்கிறேன் என்பதனால் அல்ல. எங்களுடைய தகுதி எங்களால் அல்ல, எங்களுடைய தகுதி எங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது. கையை உயர்த்தி ஆமீன் சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க, என் தகுதி எங்கள் அப்பா தாங்க, எங்கள் அப்பா பேரை கேட்டாலே இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியுங்க, இன்னார் பேரை கேட்டாலே போலீஸ் ஸ்டேஷனில் போன உடனே சேரை போட்டு உட்கார சொல்லுவாங்க, இந்த பேரை கேட்டாலே கலெக்டர் உடனே ஏஞ்சி சலிட் அடிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி, அந்த தகுதி எங்கள் தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வல்லமை, வாக்கு தத்தம், ரட்சிப்பு. இதைதான் ஆண்டவர் சொல்கிறார் உபாகம் 33:29, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், நீ பாக்கியம் பெற்ற ஜனம். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களேன். என் தகுதி நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு முதல் வார்த்தை, ஆண்டவரே என் படிப்போ என் பணமோ என் செல்வாக்கோ நான் இந்த குடும்பத்தில் பிறந்தோம் என்பதெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை, என் தகுதி நீங்கள் தான். மறுபடியும் 6ஆம் வசனத்தை படிங்க, போல 6ஆம் வசனத்தை பார்க்கலாம்ப்பா. 6ஆம் வசனத்தை கையில் டக்குன்னு எடுங்க பாப்பா. 6ஆம் வசனம் போட்டியா? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அப்போ நான் ஊழியக்காரனாக இருப்பதற்கு என்னை யார் தகுதிப்படுத்தினா? கர்த்தரே என்னை தகுதிப்படுத்தினார். என் திறமை, என் டேலண்ட்டு, யோகம், இந்த ஞானம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை அவரே தகுதிப்படுத்தினார். ஆவிக்குரியதா அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ஆவியினுடைய பவர் என்ன தெரியுமா? உயிர் பெற செய்யும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆவியினுடைய பவர் என்ன செய்யும்? உயிர் பெற செய்யும். எல்லாம் சொல்லுங்க. ஆவியினுடைய பவர் என்ன செய்யும் தெரியுமா? உயிரடைய செய்யும். நீங்கள் சாதாரண மனிதர்கள் தான், நான் சாதாரண மனிதன் தான். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த ஆவியானவர் இறங்கும் பொழுது நம்மை கர்த்தர் உயிரடைய செய்ய ஆரம்பிப்பார். பலவீனமாக இருந்தவனை பலனடைய செய்வார். நம்ம ஏற்கனவே எசேக்கியேல் புத்தகம் தியானிச்சிருக்கிறோம். உலர்ந்த எலும்புகளை கூட உயிரடை செய்வார். அப்போ நீங்கள் இன்னைக்கு பலவீனம்னா
அறிவு பத்தலை, எனக்கு படிப்பு பத்தலை, யூகம் பத்தலை, கட்டு சிட்டாக வாழ தெரியல, என்னால் மற்றவங்களை போல ஒரு இதாக நடக்க தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை. பவுல் சொல்லுகிறார், ஆவி உயிர்ப்பிக்கும். நமக்கு தேவையானது ஒன்றுன்னு தெரியுமா? ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. பெந்தேகோஸ்தே சபையில் ஞானஸ்நானம் எடுத்த நீங்கள் அத்தனை பேரும் அந்நிய பாஷையை பேச வேண்டும், ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும், ஆவியின் பிரசன்னத்தை பெற்றிருக்க வேண்டும், ஆவியானவரோடு நீங்கள் ஊடுருவ வேண்டும். அப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவரை கொடுத்து மற்ற எல்லாரை விட உங்களை எப்பொழுதுமே எனர்ஜியாய் கர்த்தர் வைத்திருப்பார், விசேஷமாய் கர்த்தர் வைத்திருப்பார், நல்ல பவராய் கர்த்தர் வைத்திருப்பார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். திடீர்னு ஒரு மைக்கை கொடுத்து ஒரு காரியத்தை பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்ன உடனே டக்குன்னு அப்படியே ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியல. உடனே இருக்கிற அபிஷேகம் அனலாகிறது, உடனே ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். உங்களையும் அப்படிதான். ஊர் உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் போய் நிற்கிற இடத்துல அபிஷேகம் வித்தியாசமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுகிற விதம். விசேஷமானவர்கள் நீங்கள், பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் என்பதற்கான அடையாளமே உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். 3ஆம் வசனத்தை போடுங்க. அதிலே 3ஆம் வசனத்தை ஏனெனில் எல்லாம் சேர்ந்து படிங்க. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. பவுல் சொல்கிறார் கொரிந்து சபையை பார்த்து, எங்கள் ஊழியத்தின் நிருபம் நீங்கள் தான். அப்படி என்றால் என்ன பொருள்? எங்கள் ஊழியத்தின் அடையாளம் நீங்கள் தான். பக்கத்தை கையை பிடிச்சி சொல்லுங்க. நம்ம தாங்க இந்த சபைக்கு அடையாளம், நம்ம தாங்க நம்ம ஊருக்கு ஏசாமிக்கு அடையாளம், நீங்கள் தான் நிருபம். உங்கள் ஊரில் யார் இயேசுநாதருக்கு அடையாளம்? வேற ஒரு ஆளை கர்த்தர் அடையாளமாக வைப்பாரா? பைபிளில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தான் எனக்கு இந்த வேதத்திற்கு நிருபங்கள். இயேசுநாதருக்கு யார் அடையாளம்? கர்த்தருக்கு யார் அடையாளம்? சத்தியத்திற்கு யார் அடையாளம்? அபிஷேகத்திற்கு யார் அடையாளம்? இயேசுவே ஆண்டவர் என்பதற்கு யார் அடையாளம்? என் மீட்பர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதற்கு யார் அடையாளம்? நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற இயேசு என்னை விடுவிப்பார் என்பதற்கு யார் அடையாளம்? நான் வணங்குகிற கடவுள் தான் கடவுள் என்பதற்கு யார் அடையாளம்? நான் வணங்குகிற கடவுள் மனிதனாய் பிறந்தார், மனிதனாய் வாழ்ந்தார், மனிதனுக்கான சத்தியத்தை சொன்னார், மரித்தார், மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு யார் அடையாளம்? உலகத்தில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு காரியத்திற்கு அடையாளமாக இருக்கிறானே. உங்களையும் என்னையும் தாயின் கருவிலையும் முன்குறித்து இந்த கேடுகட்ட சமுதாயத்திலிருந்து வேறு பிரித்து வெளிச்சத்தின் கண்களை திறந்து இந்த ரட்சிப்பின் வார்த்தையை தந்து இன்னைக்கு இந்த பூமியில் நமக்கு உற்சாகமாய் வாழ்வதற்கு வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, ஏ பாக்கியம் உள்ள ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த பூமியிலே பிழைத்துக்கொள் என்று சொல்லி ஜீவனை தந்தாரே, அந்த இயேசுவுக்கு அடையாளம் யார்? யார் அடையாளம்? கட்சிக்கு 1000 பேர் அடையாளம் மறக்கிறான். நான் சொல்கிறேன், இயேசுவுக்கும் இந்த வேதத்திற்கும் நான் தான் அடையாளம். இந்த அடையாளத்தை விட்டு இன்னும் ஒரு கட்சி கொடியை தூக்கி செல்வதற்கு கர்த்தர் என்னை தாயின் கருவிலை முன்குறிக்கவில்லை. ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் இன்னொருவனுக்கு கொடி தூக்க, கோஷம் போட, அவனுக்கு பின் செல்வதற்காக அல்ல. இயேசுவே ஆண்டவர் என்பதற்கு என்னை கர்த்தர் அடையாளப்படுத்தினார். கரங்களை தட்டி நீங்களும் நானும் கர்த்தருக்கு அடையாளம் என்று பெருமையாய் சொல்லுங்கள். என் கிராமத்திற்கு இயேசுவுக்கு நான் தான் அடையாளம், என் கிராமத்திற்கு நான் தான் அடையாளம். இந்த வசனத்தை படிங்க. நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிற கிறிஸ்துவின் நிறுவனமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயங்களாகிய சதையாகிய பலகையினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. இருதயமாகிய சதையில் எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவருக்கு அடையாளம் என்னன்னு எங்க எழுதியிருக்கான்? இருதயமாகிய சதையில் எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம ஜீவனில் இயேசு பலனாய் இருக்கிறார். இயேசுவுக்கு நான் ஒரு அடையாளம். அவன் சொல்றார், இயேசு யோவான் சானகனை பார்த்து, அவன் இந்த பூமியில் கடவுளுக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லலாமா? இப்போ நாம்
எப்படி இருக்கிறோம், நம்முடைய அடையாளம் என்ன, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அடையாளத்தை நாம் எப்படி இந்த பூமியில் நிரூபிக்க போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். நீங்களும் நானும் ஒரு நாளும் நம்முடைய அடையாளத்தை இழந்து விடக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு நாளும் அடையாளத்தை இழந்துடக்கூடாது. இன்றைக்கி பூமியில் நிறையா காரியங்கள் பாவம் மலிந்து இருக்கிறது. சாராயத்துக்கு பஞ்சம் இல்லை, அடுத்தது கல்லை வேற இறக்கணும் ஒரு டீம் கோஷம் போட்டு நிற்கிறான். கஞ்சாவுக்கு பஞ்சம் இல்லை, விபச்சாரத்துக்கு பஞ்சம் இல்லை, தாறுமாறான வாழ்க்கைக்கு பஞ்சம் இல்லை. நான் தான் சொல்லுவேனே, இந்த உலகத்திலே ஈஸியான வேலை பணம் சம்பாதிக்கிறது தான். எனக்கு தெரியும் உலகத்தில் பணம்லாம் இன்றைக்கி மலிஞ்சிருச்சு. ஒரு காலத்தில், அந்த காலத்தில் எங்கள் அப்பாலாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு 100 ரூபா நோட்டை கண்ணால் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஒரு காலத்தில் பணம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கையில் தான் இருந்தது. இன்றைக்கி பணம் சராசரி ஒரு சாமானியன் கையில் கூட இன்றைக்கி பெரிய பெரிய நோட்டு கையில் இருக்கிறது. பணம் சம்பாதிக்கிற யுத்தியை உலகம் கண்டுவிட்டது. பணத்தை சேமிக்கக்கூடிய வழி கண்டுவிட்டது. இன்றைக்கி வீட்டில் இருந்தாலும் பெண்களுக்கு 1000 ரூபா இலவசம். உங்களுக்கு பல விதங்களில் பணத்தை இலவசமாய் கொடுத்து மக்களை பணத்தை கொடுத்து மயக்கக்கூடிய பல யுத்திகள் வந்து விட்டது. இப்போ நீங்கள் போய் ஒரு ஏசி வாங்க போனீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வாங்க போனீங்கன்னா, கார் வாங்க போனீங்கன்னா, ஒரு பைக் வாங்க போனீங்கன்னா, டிவி வாங்க போனீங்கன்னா, அவன் டிவி வேலையை சொல்ல மாட்டான். சார் நீங்கள் 1000 ரூபா கட்டி இந்த டிவி எடுத்துக்கலாம் சார், இஎம்ஐ எவ்வளோ சாருங்கிறான். அப்படின்னா பணத்தை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை. இந்த பொருளை நீ எடுத்துகிட்டு போ, ஈஸியாக பணம் கட்டுறதுக்கான ரூட் அவனே கொடுக்குறான். ஏன்னா அந்த காலங்கள் அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டம். ஒரு முட்டையை வாங்கி கோழியை வளர்க்கணும், கோழியை வளர்த்து மாடு வளர்க்கணும், அந்த மாட்டை வளர்த்து அப்புறம் நிலத்தை அடவு பிடிக்கணும், அதை அடவு பிடிச்சி அப்புறம் சொந்த நிலம் வாங்கணும், மாட்டை விற்று பாலை கறக்கணும், பாலை விற்று காசு ஆக்கணும், அப்புறம் பாலை மோராக்கி அந்த மோரை விற்று உண்டி காலத்தில் போடணும், அதில் சேர்த்து வச்சு நீ ஒரு கோழி வாங்கணுங்கிறதுலாம் அந்த காலம். இந்த காலம் அப்படி அல்ல. நீ சும்மா ஒரு 1000 ரூபாய் தூக்கிக்கிட்டு எந்த ஷோரூமுக்கு போனாலும் எந்த பொருளையும் வாங்கி வர முடியும். இன்னைக்கு எல்லாம் மலிந்து விட்டது, எல்லாம் மலிந்து விட்டது. இது மலிவான உலகம், எல்லாம் ஈஸியாகி வாங்கி விடலாம். இன்னைக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. ஆனால் என்ன கவனிங்கள், ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு, உங்களுடைய அடையாளம், அதை மாற்றுவதற்கு எல்லா காரியமும் உங்கள் சிந்தையை குழப்ப ஆரம்பிக்கும். எதுவுமே லகுவாய் கிடைத்துவிடும். நான் சொல்லுகிறேன், எல்லாம் ஈஸியாகி உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் அவைகள்லாம் நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் அடையாளத்தை அழிப்பதற்காக. ஆமேன்னு சொல்லுங்களேன். கீழமாத்தூருக்கு இயேசுநாதர் தான் கடவுள் அப்படி என்பதற்கு யார் அடையாளம்? அங்கே இருக்கிற 4 குடும்பங்கள் தான். வேட்டியம்பாடிக்கு இயேசுதான் கடவுள் என்பதற்கு யார் அடையாளம்? அங்கே இருக்கிற 10 குடும்பங்கள் தான். செம்பதினிருப்புக்கு, ஆர்ப்பாகத்திற்கு, கீழமாத்தூருக்கு, இங்கே இருக்கிற இந்த ஊர்களுக்கு, இந்த ஜனங்களுக்கு, உங்கள் ஊருக்கு இயேசுநாதருக்கு அடையாளம் யார்? எல்லா வீட்லேயும் சாமி பாட்டு ஓடும், விக்கிரக பாட்டு ஓடும். உங்கள் வீடுகளிலே நம்ம சாமி பாட்டு ஓடும். எல்லா வீட்டு ஆம்பளையும் பொம்பளையும் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டார் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டு இருப்பார்கள். ஏன் தெரியுமா? உங்கள் கிராமத்தில், நம்ம கிராமத்தில், இந்த பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் தான் அடையாளம், நான் தான் அடையாளங்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லலாமா? அப்போ அடையாளத்தை அழிக்க சாத்தான், நட்பு, நயவஞ்சகம், உலகம் அப்படியே உள்ள வரும். டக்குன்னு உஷாராயணும், கவனமாயணும். என் அடையாளத்தை அழிக்க பார்க்கறது. நான் ஒரு கட்சிக்கு போயிட்டா பாஸ்டருங்கிற அடையாளம் மாறிடும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வேன் வச்சுருந்தோம். பழைய ஜனங்களுக்கு தெரியும், அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் அந்த வேன் ஓடும். நம்ம தம்பிங்க மாருங்க, கீழ்த்தன்பாதி, முரளி, இவங்கெல்லாம் கார் நம்ம வேன் ஓட்டுவாங்க, என் காரையும் ஓட்டுவாங்க, வேன் ஓட்டுவாங்க. அந்த வழியாக நான் நம்ம ஹாஸ்டல்லேருந்து இங்கே வந்தேன்னா அங்கே பேசுவேன், இவங்க ஓனர் போகிறார் ராமா, இப்போ எனக்கு அடையாளத்தை மாற்றிட்டான் பாரு எப்படின்னு. பாஸ்டர் போகிறாரான்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள் ஓனர் போகிறாரா அப்படிமா. ஹலோ மேசியா வண்டி என்ன ரேட்டுக்கு இங்கே வரீங்க? ஓனரை கேட்டு சொல்கிறேங்க. இப்போ நான் எப்படி ஆகிட்டேன்? இப்போது ஓனர் ஆகிட்டேன். அது எனக்கு புரியல. நாட்கள் போகும் பொழுது பாஸ்டர் போகிறாராங்கிற வார்த்தை மாதிரி ஓனர் போகிறாராங்கிற மாதிரி டென்ட் அடையாளம் மாறுத பாருங்கள். இதெல்லாம் விவரம் புரியாத காலத்தில் நானே செஞ்ச சில காரியம். ஒரு பிரசிடெண்ட் ஆயிருந்தா, ஒரு கவுன்சிலர் ஆயிருந்தா, ஒரு கட்சிக்கு ஒரு பொறுப்பாளராக போயிருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? என்னை யாரும் பாஸ் இருக்க மாட்டாங்க. பார்த்தால நம்மளை பார்த்து
அடையாளம் மாறிடுச்சா? நம்மை ரட்சித்த கடவுள் வேதனைப்பட ஆரம்பித்திருப்பார். நல்ல வேளை காலதாமதமாக கர்த்தர் கண்ணை திறந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்கு எத்தனை அடையாளம் வந்தாலும் உங்களுக்கு அது மேன்மை அல்ல. இந்த உலகம் அடையாளப்படுத்துவது போல அடையாளப்படுத்தி நம்மை கீழே போட்டு உடைத்து விடும். நம்மை தாயின் கருவிலே முன்குறித்த கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அழைத்து அபிஷேகித்து நீதிமானாக்கி அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தரே நம்மளை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு மகிமை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை ஜனங்களே, உங்கள் கிராமத்தில், உங்கள் ஊரில், நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீ ஒரு கிறிஸ்துவ பெண்மணி, நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்துவ ஆசிரியர், ஒரு கிறிஸ்துவ, நீ ஒரு நர்ஸ், ஒரு கிறிஸ்துவ விவசாயி, ஒரு கிறிஸ்துவ டிரைவர், ஒரு கிறிஸ்துவ ஒரு ஆயம்மா, நீ கிறிஸ்துவ ஒரு கொத்தனார், கிறிஸ்துவ மேஷன், கிறிஸ்துவ சென்ட்ரிங் பண்றவர், கிறிஸ்துவர் என்கின்ற அந்த அடையாளத்தை ஒரு நாளும் எந்த பாவத்திற்காகவும் எந்த நபருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. பாதி பேர் தான் ஆமேன்னு சொல்றீங்க, மறுபடியும் எத்தனை பேர் கையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? எங்கே போனாலும் நான் கர்த்தருடையவன் என்கின்ற அடையாளத்தை இழந்து விடக்கூடாது. ஆமேன் சொல்லலாமா? அங்க பாருங்க, ஒரு 2 பேதுரு புஸ்தகம் 1:19 ஹல்லேலூயா, தேவன் கொடுத்திருக்கிற அடையாளம், வார்த்தை, தரிசனம் நிச்சயம் நமக்கு அது நிறைவேறும். கர்த்தர் வாக்கு பண்ணினால் சில காரியத்தை நிறைவேற்றி நம்மை அடையாளப்படுத்துவார். எல்லாரும் என்ன ஒரு நிமிஷம் எமோத்த பாருங்க. கர்த்தர் நம்மளை முன்குறித்து அபிஷேகித்து வாக்கு தத்தம் கொடுத்திருந்தால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி சத்தியமாக நம்மை அவர் அடையாளப்படுத்துவார். நான் நம்புறேன். என் கூட எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டார் அப்படின்னா, அபிஷேகித்தார் அப்படின்னா, வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். 2 பேதுரு புஸ்தகம் 1:19 எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. நம்ம தீர்க்க தரிசனத்துக்கு என்ன பேரு? அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இங்க பாருங்க, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், எது வரைக்கும்? பொழுது விடிஞ்சு விடிவெள்ளி வருதில்ல, உன் இருள் விலகி உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கிற வரைக்கும், உங்க வாழ்க்கையில விடுவு காலம் வருகிற வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை விடக்கூடாது. அதுதான் அதனுடைய பொருள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வருகிற வரை, விடுவு காலம் வருகிற வரை கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை விடக்கூடாது. இதான் பேதுரு சொல்லுகிறார். அந்த விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் ஒருவனை தொடுவதற்கு எதை கொடுப்பாரா? வாக்கு தத்தத்தை கொடுப்பார். வாக்கு தத்தம் எப்படி இருக்கும்? வாக்கு தத்தம் எப்படி இருக்கும்? வாக்கு தத்தம் எப்படி இருக்கும்? வாக்கு தத்தம் என்பது அவருடைய வார்த்தை. வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பைபிள் எப்படி போட்டிருக்கு? அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் இந்த ஆண்டு சபைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோரேசனுடைய கரத்தை நான் பிடிப்பேன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையுடைய கரத்தை நான் பிடிப்பேன், அவனோடு இருப்பேன், அவனுக்கு முன்பாக போவேன், அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் திறப்பேன், நான் அவனோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பேன். இது கர்த்தர் வார்த்தையாய் நமக்கு கொடுத்தார். என்ன கவனிங்க, அந்த வார்த்தைக்கு பேதுரு கொடுக்கிற வார்த்தையை கவனிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். அப்படி என்றால் அது உறுதியான வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். நிறைவேறும். எப்படி நிறைவேறுமா? விடிவெள்ளியை போல, வெள்ளி முளைப்பது போல, விடிவெள்ளியை போல ஒரு நாள் விடியும், நிச்சயம் விடியும். சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆனால் நிறைவேறுகிற வரை இந்த வசனத்தை நீ விடக்கூடாது. இதுதான் இவர் கொடுக்கிற சீக்ரெட். வசனத்தை விடக்கூடாது. ஏன் பைபிள் கொண்டு வான்னு சொல்றோம்? ஏன் தெரியுமா? கர்த்தர் பரிசுத்த ஓய்வு நாள் ஏற்பாடு பண்ணாரு. வாரத்தில் ஒரு நாள் வேதம் இங்கே வாசிக்கப்பட வேண்டும், வாரம் ஒரு நாள் வசனம் போதிக்கப்பட வேண்டும். இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை ஒருவன் விட்டுவிட்டால்
அவனுக்கு விடிவெள்ளி இல்லை, வெளிச்சம் இல்லை. பைபிள் சொல்லுகிறது இது சாதாரண தீர்க்க தரிசன வார்த்தை அல்ல, அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்குது, அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு, நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அப்படி என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தை எப்படி இருள் போய் வெளிச்சம் வருகிறதோ அதே போல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதுவரை இந்த வாக்கு தத்தத்தை விட்டுவிடக்கூடாது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ண உடனே செய்யல, அந்த வார்த்தைக்கு காத்திருந்தான். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஒரு வாக்கு தத்தம் உடனே நிறைவேறல, கர்த்தர் அதை நிறைவேற்றினார். அதற்கு சில ஆண்டுகள் காத்திருந்தான். திருச்சபையே 7வது மாதத்திற்கு வந்திருக்கிறாய், 6 மாதம் நடக்கவில்லை என்று பயப்படாதீர்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வாக்கு தத்தம் நிச்சயம் வரும். அது அதிக நம்பிக்கையான தீர்க்க தரிசனம். விடிவெள்ளியை போல ஒரு நாள் விடியும், அது வெள்ளியை போல பூத்து உன் கண்களுக்கு முன்பாக நிற்கும். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிற வரை அந்த வார்த்தையை விடாமல் ஸ்ட்ராங்கா நில்லு. சின்ன சின்ன பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்து பின்னுக்கு ஓடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அங்கிருந்து கொண்டு வரும் பொழுது குறுக்க ஒரு செங்கடல் இருக்கிறது. பெரிய கிருபை, கர்த்தருக்கு சித்தமானா அந்த ஊருக்கு செப்டம்பர் மாதம், நவம்பர் மாதம் போவதற்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். செங்கடல் நிற்குது, அந்த செங்கடலை பிளந்து போகணும். இஸ்ரவேல் ஜனங்க முழிக்கிறாங்க, பின்னாடி போக முடியல, முன்னாடியும் போக முடியல. ஒரு கட்டத்தில் ஜனங்க முடிவெடுக்கிறாங்க, இந்த செங்கடலை பார்த்து பயந்து இதை உடைத்து அந்தாண்ட போக பலன் இல்லாதபடி திரும்ப பார்வோனுக்கிட்டேயே போயிடுவோம் அப்படின்னு அவங்க இருதயத்தை மாற்றிட்டாங்க. ஆனால் கர்த்தர் மோசையை கையில் எடுத்து செங்கடலை பிளந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். சில வேளையில் நம்ம ஆபிரகாமை போல, யோசேப்பை போல பொறுமையாக இருக்க முடியாது. ஆண்டவர் சிலருக்கு சில சிறையிருப்பு நாட்களை வைத்திருப்பார், சிலருக்கு சில பக்குவப்படுத்துவதற்காக தீர்க்க தரிசனத்தை மட்டுப்படுத்தி வைத்திருப்பார். உடனே அது நிறைவேறாமல் இருக்கலாம். சில குடும்பத்தை பக்குவப்படுத்த, சில பிள்ளைகளை பக்குவப்படுத்த ஆண்டவர் தாமதம் பண்ணுவார். ஆனால் நிச்சயம் அந்த உறுதியான தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகாது, நிறைவேறாமல் போகாது. இந்த உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தையை விடக்கூடாது. பைபிள் தூக்கி காட்டுங்க, இந்த வார்த்தையை விடக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் மோசேக்கு ஆரம்பத்திலேயே ஒரு வரமுறையை போட்டார். என் ஜனங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், என் ஜனங்கள் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இந்த சொல்கிற ஒன்று, கணவனை வேலைக்கு அனுப்பிட்டு வர சகோதரிகளே, உன் கணவனுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உள்ளே போகாவிட்டால் அவன் பின்மாறி விடுவான். பிள்ளைகளை வீட்டில் விட்டு வருகிற தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வசனம் உள்ளே போகாவிட்டால் உன் பிள்ளை உலகத்தை நோக்கி ஓடிவிடும். வசனம் ரொம்ப முக்கியம். நம்ம சபையில் அநேகர் எச்சரிச்சுக்கிட்டே நான் வருவேன். நான் சொல்லக்கூட அவங்க கரெக்டாக கேட்டாங்கன்னா அந்த குடும்பம் தப்பிச்சிடும். மிஸ் பண்ணுறாங்கன்னா மகா கேடு நிறைய நான் பார்த்துட்டேன். உணவு இல்லாமல் சரீரம் செத்து போவது போல வசனம் கேட்காம வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் வசனம் கேட்காம போனா அந்த ஆத்துமா செத்து பின்மாறி போய்விடும். அது பெரிய தொல்லையை கொடுக்கும். நான் எத்தனை சாட்சியை நம்ம சபைக்குள்ளே சொல்கிறேன். ஏகப்பட்ட தாய்மார்கள் கணவனை மிஸ் பண்ணிட்டாங்க வசனம் கேட்காம. ஏகப்பட்ட தகப்பன்மார்கள் பிள்ளைகளை மிஸ் பண்ணிட்டாங்க வசனம் கேட்காம. நீ எங்கே வேணாலும் போ, ஃபாரின் போ, வெளிநாடு போ, சென்னைக்கு போ, உலகத்தில் எங்கே வேணாலும் போ, ஓய்வு நாள் கர்த்தருக்கு வாய்ப்பு இருக்கா என்று கேட்டுவிட்டு போ. கர்த்தரை மட்டுப்படுத்தி விட்டு பாக்கி எல்லாம் பார்த்தா நஷ்டம் நம்முடைய ஆத்துமாவுக்கு தான். பைபிள் சொல்லுகிறது, இப்போ எல்லாம் சேர்ந்து படிங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. இது உறுதியான வார்த்தை. அது பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வார வாரம் சர்ச்சில் வந்து வசனம் கேட்குறவனையே சாத்தான் வசனத்தை பொறிக்க போட்டுடுறான். ஆமாவா இல்லையா? வார வாரம் வசனம் கேட்குறவனையே சாத்தான் வசனத்தை பொறிக்கிறான். மத்தேயு புஸ்தகத்தில், மார்க் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் படிங்க. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். எல்லாம் சேர்ந்து படிக்க. மார்க் 6:20. அது என்னவென்றால்,
யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று. அந்த வசனம் இல்லைப்பா, அந்த மத்தேயு 13:19 போடுங்க. மத்தேயு 13:19 எல்லாம் சேர்ந்து படிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை. சாத்தானுடைய பவர் என்ன தெரியுமாங்க? நான் சாத்தானை பெருசாக பேச மாட்டேன். சாத்தானுக்கு 2 அடையாளம் தான் பைபிள் இருக்கு. ஒன்று சாத்தான் ஒரு முட்டாள், இன்னொன்று சாத்தான் ஒரு வஞ்சகன். பைபிளில் இருக்க 2 அடையாளம் தான். சாத்தானை நான் ரொம்ப டூ மச்சாக பேசவே மாட்டேன். சில பேர் பிரசங்கம் பண்ணால் சாத்தானே பேசுவான். அவன் பெரிய கைக்காரன் மாதிரியும், அவன் பெரிய ஆள் மாதிரியும். நான் சொல்லுவேன், சாத்தான் ஒரு முட்டாள், சாத்தான் ஒரு வஞ்சகன். இந்த 2 தான் பைபிளில் இருக்க அடையாளம். எவனை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி அப்படியே பதுங்கி வருவான். திருட்டு பயதானே. பைபிளில் திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான். சாத்தானுடைய பவர் என்ன தெரியுமா? வசனத்தை, இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை என்ன செஞ்சிருவானா? பறிச்சிருவானா. அப்போ இருதயத்தில் வசனம் இல்லைன்னா ஒரு ஆள் பலவீனப்பட்டுடுவான், சோர்ந்துருவான், பயந்துருவான், ஆபத்தை பார்த்து பயந்துருவான், சத்துருவை பார்த்து பயந்துருவான், பஞ்சத்தை பார்த்து பயந்துருவான். அப்படி பயந்து பஞ்சம் பழைக்க போன ஆளு தான் அந்த நகோமி. பஞ்சம் வந்தவனே பயந்துருவான். எதிர்நீச்சல் போட முடியாது, எதிர்க்கிற பலன் இல்லாமல் போய்விடும். எதிரியை பார்த்து அவன் கட்சிக்க மாட்டான், நடுங்க ஆரம்பிப்பான், குழைய ஆரம்பிப்பான். வசனம் இல்லாதவன் குழைவான், வசனம் இருக்கிறவன் எதிர்த்து நிற்பான். பைபிள் அப்படிதான் அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் சிங்கத்தை போல, கர்த்தருடைய வாக்கு தத்தம் உனக்கு ஒப்பானவன் இல்லை. அப்படிப்பட்ட வீரமுள்ள நம்மை கோழையாக்குவதற்கு சாத்தான் என்ன செஞ்சுவானா? அந்த வசனத்தை பறிச்சிருவானா. யார்கிட்ட? வாரம் பிரசங்கம் கேட்கிறவனையே ஏச்சிடறான் பிசாசு. நீ மாசக்கணக்கா கோயிலுக்கே போகாம இருந்தா நம்ம முடிவு எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஞானஸ்நானம் எடுத்த ஜனமே, இங்கே உன் கணவன் இருக்கிறாரா? இங்கே உன் மனைவி இருக்கிறாளா? இங்கே உன் பிள்ளைகள் இருக்கிறார்களா? அல்லது எங்கே இருந்தாலும் அவர்கள் இன்று ஆலயத்தில் இருக்கிறார்களா? இன்று வேதம் தியானித்தார்களா? நான் அதிகம் நேசிக்கிறவர்களுக்கு சொல்லுகிற புத்திமதி, தினமும் வேதத்தை படி, ஓய்வு நாளை விடாதே. ஒரு செடி வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமென்றால் மண்ணும் தண்ணீரும் அவசியம். அதே போல் ஒரு ஆவிக்குரியவன் வளர்ந்து கனி கொடுக்க 2 வசனமும் அபிஷேகமும் அவசியம். அது ஓய்வு நாளிலே 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற கர்த்தர். சபையில் நம்ம கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருப்போம். அவர் உலாவி ஜனங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு சபைக்குள்ளே இல்லாமல் சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு நிலை என்னவாகும்? ஞாயிற்றுக்கிழமை விடக்கூடாது. வசனம் ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வசனம் இருக்கிறவன் ஒன்றுக்கு பயப்படாட்டாலும் ஒன்றுக்கு பயப்படுவான். வசனம் இருக்கிறவன் ஒன்றுக்கு கீழ்ப்படியா விட்டாலும் ஒன்றுக்கு கீழ்ப்படிஞ்சிருவான். ஆனால் 2 நாள் அப்படி இப்படி நடந்தாலும் 3ஆம் நாள் கர்த்தர் பக்கம் வந்துடுவான். அவனுக்குள்ளே இருக்கிற வசனம் அவனை விடாது. வசனம் அவனை நெருக்கும், எச்சரிக்கும், சொப்பனத்தை கொடுக்கும், தரிசனத்தை கொடுக்கும், அவனோடு பேசிக்கொண்டே இருக்கும். உழவன் உழுவது போல இருதயத்தை கீறிக்கொண்டே இருக்கும். அந்த வசனத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கிறது. இந்த வசனத்தை சுமந்தவன் தான் யோவான் சானகன். அவன் காலங்களில் மன்னர் ஆட்சியில் அவனை பார்த்த ஏரோது நடுங்க ஆரம்பித்தானாம். இப்போ படிங்க, மார்க் 6:20 படிங்க. அவனுடைய அந்த 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 பெர்ஃபெக்டை பார்த்து நடுங்க ஆரம்பித்தான். எல்லாம் சேர்ந்து படிங்க. அது என்னவென்றால் சேர்ந்து படிப்போமா? யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து, இங்க பாருங்க, ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து. ஆமேன் சொல்லுங்களேன். எதுக்கு பயப்படுறான்? ஒத்தாளு யோவான் சானகன். ஏரோது ராஜா, ஒரு ராஜா, அவன் கரத்தில் ராஜ்யபாரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. யோவான் சானகனை கண்டு பயப்படுகிறான். அவன் எதுக்கு பயந்தானா? அவன் பரிசுத்தம் உள்ளவன் என்று கண்டு, அவன் நீதி உள்ளவன் என்று கண்டு அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். அப்போ ஒருவன் தேவனோடு இருக்கிறான் என்றால் அவனை குறித்து அந்த பட்டணத்தில் ஒரு பயம் உண்டாகும். அன்பு தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உன் கணவன் உன்னை பார்த்து பயப்படணும் அப்படின்னா உனக்குள்ளே இருக்கிற தெய்வீகம் வெளிப்பட வேண்டும். வாயால் கையால் அடிச்செல்லாம் வாழ முடியாது உலகத்தை போல. அதுக்கெல்லாம் எவனும் பயப்பட மாட்டான். சவடாலு டெக்னிக்கல் ஐடியாலாம் வேலைக்காகாது.
புரிதல் இதுதான் கெட்டிக்காரன் போடும் 8 நாளுக்கு தான், 9 நாள் விஷயம் புரிஞ்சிடும். யோவான் சானகனுக்கு அந்த ராஜா பயந்தான், அவன் சொல்படியெல்லாம் கேட்டான், அவனுக்கு பயந்தான். அவன் என்ன சொல்கிறான ராஜா கேட்குறான். ஏண்டான்னா 2 ஆப்ஷன் தான். அவன் நீதி உள்ளவன், அவன் பரிசுத்தம் உள்ளவன், நீதியின் வசனம் அவனுக்குள்ளே இருக்கிறது. வாயை திறந்தா வசனம் பேசுகிறான், அவனுக்குள்ளே நீதி இருக்கிறபடினாலே அவன் சொல்படி ராஜா கேட்டான். ஜாதகம் தலகட ஓடுதா? ராஜா பேச்ச அடிமை கேட்குறதா, அடிமை பேச்ச ராஜா கேட்குறதா? ஆனால் யோவான் சானகன் அடிமையாக இருக்கிறான், இந்த ராஜா சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டான். காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள இந்த ரட்சிப்பு அவனை அப்படி நடத்த ஆரம்பித்தது. இதுக்கு மேலே பிரசங்கம் பண்ண டைம் இல்லை, திருவிருந்து கொடுக்கணும். உங்களோடு கரெக்டாக கர்த்தர் சொல்கிற 3 விஷயம் இப்போ நான் கீழே தலைகீழ உங்களுக்கு செய்தியை சொல்கிறேன். யோவான் ஒத்த ஆள், சிங்கிள் மேன், தனி நபர், அப்பா அம்மா கூட இல்லை, தனி ஆள். ஒரு ராஜா கையில் இருக்கிறான். ராஜா கிட்ட அந்த படைய டீமே இருக்குது. அவன் பேர் ஏரோது. பைபிளில் போட்டிருக்குது. அவனை பார்த்து பயந்தான். என்ன பயம்? அவன் கையில் கத்தி இருந்துச்சா? அவனுக்குள்ளே கடவுள் இருக்கிறதை அவன் பார்த்தான். நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது. உங்களை பார்த்து உங்கள் கணவன் பயப்படணும், அது தெய்வ பயம். உங்களை பார்த்து உங்கள் மனைவி பயப்படணும், அது தெய்வ பயம். நீ இருக்கிற இடத்துல உனக்குள்ளே இருக்கிற கர்த்தரை பார்த்து உன் அதிகாரிகள் பயப்படணும். இதுதான் யோவான் சானகனுடைய அடையாளம். அவன் சொல்படியெல்லாம் கேட்டானான். இங்கே பாருங்க, யார் சொன்னாலும் கேட்கறதுக்கு நம்ம ஒன்று எடுப்பாருக்கு கைப்புள்ள அல்ல. நீங்கள் சொல்லுவதை ராஜாக்கள் கேட்க வேண்டும். நீங்கள் சொல்லுவதை ராஜாக்கள் கேட்க வேண்டும். நீங்கள் சொல்லுவதை உங்கள் பகுதி மக்கள் கேட்க வேண்டும். எப்போ தெரியுமா கேட்பாங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு உங்கள் மூலமாய் அடையாளப்படுத்தப்படும் போது தான் கேட்பாங்க. நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கும், உப்புக்கும் புளிக்கும் மிளகாய்க்கும், சின்ன சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோரேசுக்காக நான் கதவுகளை திறப்பேன். வானத்தின் பலகணிகள் திறக்கணும், வானத்தின் பலகணிகள் திறக்கணும், வானத்தின் பலகணிகள் திறக்கணும். கர்த்தர் கோடிகளை உனக்கு கொட்டணும், ஞானத்தின் ஊற்றுக்கண்களை திறக்கணும். உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் வரணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். 5க்கும் 10க்கும் 100க்கும் 1000த்திற்கும் நம்ம இமேஜை, நம்ம அபிஷேகத்தை, நம்ம தெய்வத்தை அடமானம் வச்சிடக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவனை விட இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி, அந்த அபிஷேகம், அந்த கடவுள் பெரியவர். கையை தட்டி கர்த்தருக்கு சோத்திரம் சொல்ல முடியுமா? நல்லா கையை தட்டுங்க. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது, எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது. உன் பேச்சை உன் வீட்டார் கேட்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க தெய்வம் வெளிப்படணும், தெய்வம் வெளிப்படணும். நீங்கள் தான் கர்த்தருக்கு அடையாளம். நீங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். இறைவனை எங்கே பார்க்க முடியும்? நமக்குள்ளே, நம்ம கண்களின் பார்வையிலே, நம்முடைய பேச்சிலே, நாம் செய்கிற சேவையிலே, நம்முடைய காரியங்களிலே கடவுளை பார்க்கலாம். எழுந்து நின்று, நான் இயேசுவே உமக்கு அடையாளமாக இருப்பேன். ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்ன நல்ல ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நல்ல ஒரு வாக்குத்தத்தம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்கள் சொல்லுங்கள். நான் யாரோடு என்னை கம்பேர் பண்ண முடியாது, யாரோடு என்னை ஒப்பிட முடியாது. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் இருக்கிற கிராமத்திற்கு நீங்கள் தான் அடையாளம். உங்கள் அடையாளத்தை மாற்றிடாதீங்க. சகோதரி, சகோதரனே, உங்களை விட்ட இயேசுநாதருக்கு உங்கள் ஊரில் வேறு யார் நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களை தான் ஏன் நம்பி இருக்கிறார்? அவரு இயேசுநாதர் உங்களை தான் நம்பி இருக்கிறார் உங்கள் ஊரில். நீயே பல வேலையை பார்த்தீங்கன்னா அப்புறம் வேற யாரை நம்பி அந்த ஊருக்கு ரட்சிப்பு வரும்? நீ தான் அந்த ஊருக்கு வெளிச்சம். யோவான் சானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. வேட்டியம்பாடிக்கு நீ தான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு.
ஆர்ப்பாகத்துக்கு நீதான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, கீழ மாத்தூருக்கு நீதான் இருந்து பிரகாசிக்கிற விளக்கு, செம்பது நெருப்புக்கு நீதான் இருந்து பிரகாசிக்கிற விளக்கு. நீ இல்லைன்னா அப்புறம் யாரு? நீயே சோரம் போயிட்டீன்னா அப்புறம் யாரு? நீயே விலை போயிட்டீன்னா அப்புறம் யாரு? நீரே விழுந்து போயிட்டா அந்த ஆண்டவருக்கு வேற யாரு? உன்னை நம்பிதான்ப்பா உலகம் இருக்குங்கிற மாதிரி இந்த தெய்வம் உன்னை நம்பிதான் இருக்கிறார் உங்க ஊரை ரட்சிக்க. ஒரு வேளை உன்னை பார்த்து 4 ஜனங்க இடறி போய் ரட்சிப்பு இல்லாமல் போயிட்டாங்கன்னா நிலைமை என்ன ஆகும்? அந்த பாவம் பழி யார் சுமக்கிறது? அந்த பாவம் பழி யார் சுமக்கிறது? நான் தான். சொல்லுங்க, வாயத்திறந்து நான் தான்ப்பா சாட்சி. என் கிராமத்துக்கு நான் ஒரு அடையாளம். நான் தான் யோவான் சானகன். நான் தான் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். எனக்கு வேற ஒரு அடையாளம் வேண்டாம். நான் உம்முடைய பிள்ளைங்கிற அடையாளம் விலையேற பெற்றது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ பாக்கியம் பெற்ற ஜனம், நீ பாக்கியம் பெற்ற ஜனம். நான் மிகுந்த பாரத்தோடு இந்த வார்த்தையை பேசுறேன். உங்க நெஞ்சு மேல கையை வச்சு அப்பாட்ட பேசுங்க. அப்பா, எங்க ஊருக்கு நான் அடையாளமா இருப்பேன்ப்பா. எங்க ஊருக்கு நான் அடையாளமா இருப்பேன்ப்பா உங்களுக்கு. ஆனா சாத்தான் அடையாளமா இருக்க விட மாட்டான். தாயே, தகப்பனே, ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உள்ள வந்து நம்ம அடையாளத்தை கெடுத்துருவான். நம்மளை கர்த்தர் பணக்காரங்கிற அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரு, பட்டதாரிங்கிற அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரு, அறிவாளிங்கிற அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிற அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை அடையாளம்! நிலக்கிழாருங்கிற அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரு. ஐயோ, சாதாரண நம்மை ரட்சித்து கர்த்தர் எத்தனை அடையாளம் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு நம்ம அடையாளமா நிற்க வேண்டாமா? ஜனங்க சபைக்கு புதுசா வரல, நம்மளை பார்க்கிற ஜனம் வரல. நம்மளை பார்க்கிறவன் ஆண்டவர் இயேசு சொல்ற, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். உங்க கிராமத்துக்கு நானும் வர்றதில்ல, உங்க கிராமத்திலும் ஜனங்களும் வர்றதில்ல. மாசம் நீங்க தான் வரீங்க. நம்மளை பார்க்குறவங்க உங்கள் பின்னாடி வரணும். நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் போகிற ஆலயத்துக்கு நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி நம்ம வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு 10 பேர் வருவார்களாம். 10 பேர், ஒரு ஆளுக்கு பின்னாடி 10 பேர் வருவார்களாம். கடைசி கால தீர்க்க தரிசனம் அது. ஜீவா நகரில் உன் கூட ஆள் வரணும் அப்படின்னா அங்கே நீ கர்த்தருக்கு அடையாளமாக நிற்கணும், நின்றுதான் ஆகணும், நின்றுதான் ஆகணும். 2 கையை ஏந்தி நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். மூப்பர்கள் மட்டும் சீக்கிரம் மேல வந்துருங்க. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ. நம்ம மட்டும் பரலோகம் போனா போதுமா? நம்ம மட்டும் பரலோகம் போனா போதுமா? நம்ம மட்டும் பரலோகம் போனா போதுமா? நம்ம ஊர்ல எத்தனையோ குடி கிடக்கு, இன்னும் குடிகாரர்கள் கிடக்கிறாங்களே. சட்டம் அவர்களை காப்பாற்ற முடியாது, அரசாங்கம் அவர்களை காப்பாற்ற முடியாது. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் வசனம்தான் அவங்களை காப்பாற்றும். அன்பு தாயே, தகப்பனே, நீ எங்க வேணாலும் வேலைக்கு போ, ஆனா உன் அடையாளத்தை மட்டும் மாத்திராத. நீ எந்த வேலைக்காச்சும் போ, அங்க போய் வேற ஒரு பேர் எடுத்துடாத. இயேசுவின் அடையாளமாய் நீ வாழு, இயேசுவின் நற்கந்தமாயிரு, இயேசுவுக்கு நிருபமாயிரு. இந்த மாசம் கர்த்தர் நம்மளை அடையாளப்படுத்திட்டார். பாக்கியம் பெற்ற ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நான் உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு மகிமையின் கேடயமாயிருப்பேன். கர்த்தருடைய சகாயம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் கர்த்தருக்காக வாழுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். என் தேவா, என் ராஜா,